எப்படி இருந்தது சார் படம்? படம் யோசிக்க வைக்கிற படம். நாம யோசிக்கிறது சினிமால யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரியான படம். ஒரு கற்பனை எல்லாம் மீறி போன ஒரு கற்பனை படம் அப்படி இருக்கு. ஆனா டைம் படம் இல்ல. கலிகாலத்தை களி முத்திரிச்சின்னு சொல்றாங்க இல்லையா? களி முத்திரிச்சுக்கு டெபினிஷன் தான். அதாவது எவனும் யோக்கியமா இருக்க மாட்டான். முதல்ல அவன் யோக்கியமா இருக்கணும், மற்றவனை யோக்கியமா சொல்லணும். ஏன் இருக்கும்போது அதான் படத்தினுடைய கதை. டைட்டிலுக்கும் கதைக்கு சம்பந்தம் இருக்கும். அதான் இல்ல, புது கதையை கண்டுபிடிச்சிருக்கு. அது புதுசா இருக்கா ரசிக்க வைக்குதாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். புதுசா ஒரு கதை இதை பார்த்து இளைஞர்கள் மாறுறது நம்ம மாறுவோம். எந்த படத்தை பார்த்து எவன் மாறணும்? எவனும் அவனா திரும்பினா தான் உண்டுங்க. சினிமா பார்த்து எவனும் திருந்த மாட்டான். சினிமா பார்த்து எவன் திருந்தோம்? சினிமா பார்த்து அந்த நடிகர் மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. அது வேற படம். அது ஒரு 4 அபிர்சாதிகளுக்கு தான் இருக்கும். அப்படியே அது லாஜிக் இல்லாத மேஜிக்கா ஒரு ரயில நிறுத்துவாரு, ரயில தாண்டுவாரு. அது வேற. அதுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தமே இல்லை. நான் 2 பெண்களை பெற்றேன். நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு நினைப்பேன். இந்த அனுராஜ் கிரிக்கெட் அவன் பொண்ணுக்கு அயோக்கியான மாப்பிள்ளையா கொண்டு நினைக்கிறேன். அது ஒரு வினோதமான கற்பனை தானே. ஏத்துக்க முடியுங்கன்னா ஏத்துக்கங்க, இல்லன்னா விட்டுருங்க. கதை மெயின் என்ன சார் இது பண்ணிருக்கு? கற்பனை உலகத்துல வாழ்ந்தா அப்படி இருக்கும். அதாவது யதார்த்தமான காமெடி, மற்றமான ஆபாசமான என்ன இந்த படத்துல விஷயம்னா தேர்தல் வசனம் கிடையாது, ஆபாச பாட்டு கிடையாது, ரொம்ப செக்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீட்டா ஒரு படம் குடும்பத்தோட பார்க்கலாம். பார்த்து பிடிக்காதுன்னு அவங்க குறைகளும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. பார்க்கலாம். எந்த படத்துல குறை இல்லை, எல்லா படத்துலயும் குறை இருக்கு. அதை என்டர்டைன்மெண்டா நிறைய பேர் பார்க்க வர்றாங்க. முழுக்க என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்து வந்தாச்சுன்னா சிந்திக்க வைக்கிறது. படம் எப்படி சார் இருக்கு? சார் படம் ஓரளவு நல்லா இருக்கு சார். பாக்குறதுக்கு நல்லா பிரமாதமா இருக்கு. நம்ம விஜய் ஆண்டனி சார் படம் வித்தியாசமா இருக்கும். அப்படியே சைலண்ட் ஏரியாவை கலக்கிட்டு போயிருவாரு தலைவர். ஆர்ப்பாட்டமே இருக்கு. பாத்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணுவார். அந்த மாதிரி இதுல டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டிஃபரெண்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அதை விட நல்ல டிஃபரெண்டா நல்ல புதுசா கதை சொல்லியிருக்காங்க. ஒரே அடிக்க மழை பிடிக்காத மணி அதுக்கும் கதைக்கு சம்பந்தம் இருக்கு. கதைக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சீன்ஸ் காட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி இருக்கிற இடம் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல பண்ணி அது எந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலையோ என்னன்னா மழையே பிடிக்காத மாதிரி சீன் எடுத்துருக்காங்களா? அந்த மாதிரி பண்ணல சார். ஏன்னா நிறைய மழையை காட்டுறாங்க. அது அவர் எந்த ஐடியா பண்ணி டைரக்டர் வச்சிருக்காரு. நமக்கு சேரலன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி எல்லாம் மலையில இருந்து கஷ்டப்படும். அதை எடுத்து காப்பாத்தி ஹீரோயின் கூட கனெக்ஷன் ஆகும், இந்த ஊர்ல கனெக்ஷன் ஆகும். அதுல இருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகும். லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அது எனக்கு புரியல. டைட்டிலுக்கும் அதுக்கும் புரியல. கதையில ஒரு பிடிச்ச சீன் காப்பி கொடுப்பாரு இல்ல, அதுல பாய்சனை கொடுத்துருவாரு. கடைசி அவருக்கு ஹீரோ கொடுப்பாரு, அவர் குடிச்சிருவாரு. ஆனா பாத்தீங்கன்னா அதுல விஷம் இருக்காது. அது மாதிரி நல்ல நிறைய சரத்குமார் சத்யராஜ் எனக்கு பிடிச்சதுன்னு பாத்து சரத்குமார் சார். ஏன்னா சத்யராஜ் சார் கொஞ்சம் நார்மலா பண்ணிருக்காரு. அது ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. ஆக்சுவல் பண்ணுவார்ல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகி கதையில டயலாக்ல சீன்ல இல்லாம வேற தனியா ஒரு காமெடி எல்லாம் வரும். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த கதாநாயகி அவ கொல்லும் போது அந்த டைம்ல அந்த ஒரு நாள் மழை பெய்யுது. அந்த டைம்ல ஒரு மறக்காம அதனால ஒரு பிடிக்காம இருக்கும். அந்த அந்தமான்ல அவரோட அப்பா ஜாமீன் ஒருத்தர்கிட்ட போட்டுருப்பாங்க கடன் வாங்கி. அந்த கடன்காரன் அவங்களுக்காக தான் இந்த இதுவே பண்றாங்க கதை இல்லையா? அதான் சொல்லுங்க சார். மினிஸ்டரோட பையன் கொண்டுறாரு. மினிஸ்டர் பையன் கொண்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்தமான இருக்காரு. அந்தமான ஒரு பெரிய ஒரு வட்டிக்கு விடுற ஒரு கேங் ஒருத்தர். அவரு அதுக்கப்புறம் இதுக்கு தான் போகுது. நாய் இதுல மழை டைம்ல காப்பாற்ற செய்யுமா? அந்த மழை அந்த கதாநாயகியோட நாய் தான். அந்த நாய் கடைசி வரைக்கும் உள்ள வச்சிருக்காரு. நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப சொல்லி பண்ணலாம் நல்லா இருக்கு. ஆமா ஒரு தடவை விஜய் நீங்க பாக்கணும் சார். ஒரு தடவை பாருங்க. பார்த்தபடி படம் சூப்பர்லாம் இருக்கு. அவரோட ஆக்ஷனே அவரோட நடிப்பே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பண்ணிக்கிறாரு. அவரு மற்றபடி படம் அது இன்னும் போட்டோஸ் தான் காட்டுறாங்க. கிளைமேக்ஸ் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வாஸ்கோட காமா டைரக்டர் சார் புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே ரிஸ்க் எடுக்காத ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா நம்ம நினைச்சா கூட அந்த லைஃப் யாராலையும் கொண்டு வர முடியாது. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு. அதோட மெயினே என்னன்னா நிறைய பேர் ரிவ்யூ படம் குழப்பமா இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. ஆனா அது இல்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷம் பார்த்தாதான் உங்களுக்கு கதையே புரியும். 10 நிமிஷம் கழிச்சு பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து படம் பாத்தீங்கன்னா சத்தியமா புரியாது. ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷத்துல தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே சொல்லியிருக்காரு. மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க உலகத்தை தான் ஒரு படமா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. இதுல நக்குல் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல். எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க, மை லைஃப் மை ரூல். அதனால அந்த சாங் நம்மளோட கனெக்ட் ஆகுற சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லவங்க யாருமே நல்லவங்க யாருமே வெளியே இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பொய் சொல்லி பழி சொல்லியா நல்லவங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சுட்டு கெட்டவங்க தான் வெளியே சுத்திட்டு இருக்காங்க.
அது வந்து நமக்கே தெரியும் சில விஷயம் எல்லாம் கெட்டது நடக்குது, ஆனா அதை கண்டுக்கிறது இல்ல, காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இவரு ஒரு கதையில கொண்டு வந்திருக்கு. ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அவரோட இமேஜ்ல என்ன வந்திருக்கோ அதுல கொண்டு வந்து அந்த வாஸ்கோட காமான்ற டைட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த படத்துல இருக்க எல்லாரோட கேரக்டர் பேரையும் கனெக்ட் பண்ணதான் அந்த வாஸ்கோட காமா. அப்படி படத்துல அந்த வாஸ்கோட காமாக்கான கருத்தோ இல்ல அதை பத்தி ஒரு கதையோ கிடையாது, டிஃபரெண்டான கதை, டைட்டிலும் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுனால அந்த கேரக்டர்ஸை வச்சு அந்த டைட்டில் கொண்டு வந்து கண்டிப்பா பிடிக்கும்னா. இப்ப வேணா ஆரம்ப காலத்துல யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், போக போக நீங்க பார்க்கதான் போறீங்க. ரீல்ஸ் இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தானே, நீங்க இந்த படத்தை கட் பண்ணி யூடியூப்ல ரீலா போட்டு பாருங்க, அப்ப எல்லாரோட கனெக்ட் நாங்க தரமாட்டோம். பட் நாங்க சொல்றது இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தானேனா. இப்ப நம்ம வந்து இந்த படத்தோட சின்ன சின்ன போர்ஷன் நம்ம எடுத்து பார்க்கும் போதே இப்ப படம் என்ன வைரல் ஆகணும், அதுதானே ட்ரெய்லர் வச்சுதானே படத்தை போய் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கணும்ன்றவங்க ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தாங்கன்னா படம் பார்க்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துரும் சொல்றேன். வாஸ்கோட காமா பேரை மையப்படுத்தி எடுத்த படம், கேபிட்டல் கிடையாது இந்த படம். வாஸ்கோட காமா அப்படின்னாலே ஒரு அவர் ஒரு நியூ கண்டுபிடிப்பு, அதுதான் இந்த படம். ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு தேர்ட் ஐல ஓபன் பண்ணி பாக்குற ஒரு 100 ரூபாய். இப்ப நம்ம எல்லாருமே வெளியுலகத்தோட பாதையில இருக்கோன்றத ஒரு கிளியர் விஷயமா காட்டின ஒரு படம். ஒருவேளை சொசைட்டி வெளியே இருக்கிற சொசைட்டி வந்து கெட்டவங்களா இருந்து ஜெயிலுக்குள்ள தப்பு பண்ணிட்டு போனவங்களா நல்லவங்களா மாறினா சொசைட்டி எப்படி இருக்கும்ன்ற ஒரு விஷன் மூவி தான் இது. கதையை வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை வந்து டைரக்டர் தெளிவா சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், எதையும் இந்த கதை வந்து எந்த கதையும் சொல்லாது, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது 10 நிமிஷத்தை பாத்துருங்க. அப்ப அந்த 10 நிமிஷம் பார்த்தா மட்டும்தான் மீதி கதையை புரியும். ஆனா புது ஆடியன்ஸ்க்கு இந்த கதை புரியுது. சொல்ல வர்றாருன்னா இந்த பாதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் அட்டன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது கெட்டவங்க எல்லாம் வெளியே ஒரு சொசைட்டில ஒரு சொசைட்டி இருக்கு, அது ஃபுல்லா கெட்டவங்களா இருக்கு. அந்த சொசைட்டில ஒரு நல்லவன் போய் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். படமானா நக்குல் சாருக்கு ஒரு நல்ல படம், அவ்வளவு சொல்ல முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஓகே. பிடிக்காத சீன் பிடிக்காத சீனு ரவிக்குமார் சாருக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க, லைக் 4 பேர் என் பையன் 3 பேருன்னு சொல்லிட்டு. அது இந்த படத்தோட சிங்க் ஆகாத சீனா தோணும். பையன் 3 பேருன்னும் போது அவருக்கு ஒரு பையன் தானே இருந்தான், ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, இன்னொருத்தர் எங்க இருந்து வந்தான்ற கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் லாக் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து. ஹீரோ தவிர அவர் ஒரு டானா இருந்து ரொம்ப கெட்டது பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போய் நல்லவரா மாறிடுவார், அவ்வளவு.